இது பண்ணி அன்றையிலிருந்து தான் இந்த அட்சய திருதியை என்பது பொதுமக்களுடைய ஒரு இதுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதற்கு முன்னால் அட்சய திருதியன்னு எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டா. அட்சய திருதியில தானம் பண்ணணும், அட்சய திருதியில இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டா. இந்த தங்கம் வாங்கணும், நீ நன்னா இருப்ப, உங்கள் வீடெல்லாம் தங்கமாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அன்றையிலிருந்து அட்சய திருதியை பற்றி தெரியாத நபர்களே கிடையாது, பக்தர்களே கிடையாது. அந்த அளவுக்கு, ஏன்னா மனிதனுடைய என்ன ஓட்டம் அது என்பதை அறிந்து கொண்ட பெருமாள் அதை ஏற்பாடு செய்தார். சரி, அப்படி ஏற்பாடு செய்தார். அந்த மாதிரி தங்கம் வாங்கினால் அதனால் நன்மை உண்டா அப்படின்னா கண்டிப்பாக நன்மை கிடையாது. அப்படி நன்மை இல்லாத பொழுது ஏன் இறைவன் அதை செய்தான்? இப்போ ஹிரண்யாஸ்தன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாலன் இவர்களையும் அவர்தான் பூலோகத்துக்கு அனுப்பி வச்சான். அதாவது ஒரு வினைக்கு எதிர்வினை இருந்தால்தான் அதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக அந்த எதிர்வினை ஆற்றுவதற்காக இது பண்ணான். அந்த மாதிரி தங்கம் வாங்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் கிராம் 1500, 700, 2000க்குள்ளே இருந்தது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 10,000க்கு வந்துடுது. ஏன் இந்த 10,000க்கு வந்தது? நாம் பல காரணங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம்.